பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பழனி வந்து மீனா, ராஜி, அரசி 3 பேருக்குமே சாப்பாடு கொண்டு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து எனக்கு எதுவும் சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அரசி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அலறாங்க. அம்மா, அண்ணன், அப்பா எல்லோரும் வந்துடுவாங்களா காலையில் அப்படின்னு சொல்லிட்டு. பழனி வந்து நீங்கள் சாப்பிடுங்க, எல்லாருமே வந்துடுவாங்க, அவங்க வந்து நம்ம மேலே இல்லாத பிள்ளைன்னு தானே சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் எதுவுமே நிலைக்காது, அப்பா அம்மா காலையில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்திட்டு நான் இங்கே தான் படுத்துப்பேன், நீங்களும் இங்கே தூங்குங்க சரியா நிம்மதியாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோமதியோட அண்ணா 2 பேருமே தூக்கம் இல்லாமல் தான் இருக்காங்க. அப்போ குமார் வந்து என்ன பெரியப்பாச்சு அப்பா தூக்கம் இல்லாமல் இருக்கிறீங்களா, நேரம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா இந்த பாண்டியன் எதுக்கு இப்படி பண்ணான், சரவணன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமே இருந்திருக்கான், ஒழுங்காக விசாரிச்சிருக்காண்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நம்ம ஆள்களை கூட்டிகிட்டு போய் மிரட்டி வச்சா என்ன, கேஸை வாபஸ் வாங்க சொல்லி அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேணாம், பின்ன நம்ம மேலே கேஸ் கொடுத்துருவாங்க, அவங்க முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தங்கமேலும் அவங்க அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பண்ணது தப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தங்கமயில் வந்து அம்மா எனக்கு தூக்கமே வரலம்மா, நாளைக்கு நான் என் புருஷன் வீட்டுக்கு போயிடுவேன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் போயிடுவடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோமதி வந்து ஜெயிலில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக் பண்ணி பார்த்தா பிபிலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. முதல்ல கோமதி வேண்டான்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க. அடுத்த சீனில் தங்கமேலு வீட்டுக்கு வந்து ஒரு நீதிபதி வர்றாரு. அவர் சொல்கிறாரு, வக்கீல் வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து அந்த உண்மையை சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, பொய் சொல்கிறது தப்பு தானே அப்படின்னு சொல்லி தங்கமேலு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்போ தான் நீ வந்து உன் மாமியார் வீட்டில் போய் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி தங்கமேலோட அம்மா சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.